ஸோ நம்ம வந்து அணுவிண்ட உபதுணிக்கைகளோட கண்டுபிடிப்பை வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிச்சிட்டு நம்ம ஒரு எக்ஸாம் ஒன்று செஞ்சிருந்தோம் பிள்ளைகள். ஸோ அதுல வந்து ஒவ்வொரு ஆளோட மார்க்ஸுமே நான் அனுப்பியிருப்பேன். உங்களுக்கு பிரைவேட்டா ஒவ்வொரு ஆளுக்கும் உரிய மார்க்ஸ் அனுப்பியிருப்போம். ஸோ அதுல வந்து டாப் 5 மார்க்ஸ் எடுத்த பிள்ளைகளோட பேர் வந்து நாங்க என்ன செஞ்சிருப்போம், ஸ்டேட்டஸ்ல வந்து போட்டிருப்போம், ஃபேஸ்புக்ல நாங்க ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லா எல்லா இடத்துக்குமே நாங்க என்ன செஞ்சிருக்கோம், பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் டாப் 5 மார்க்ஸ் எடுத்த பிள்ளைகள். ஸோ உங்களோட மார்க்ஸை பார்க்குற டைம் வந்து பிள்ளைகள் எங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. என்னன்னு சொன்னாங்க, நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதிருந்தீங்க. சோ எழுதினதுல வந்து யாருமே பிள்ளைகள் ஃபெயில் ஆகல, யாருமே வந்து 35க்கு கீழே மார்க்ஸ் யாருமே எடுக்கல. அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். சரியா? சோ 7 பேர் வந்து ஏ எடுத்திருந்தீங்க, 7 பேர் வந்து ஏ. சோ நிறைய பேருக்கு வந்து பிசி அந்த ரேஞ்சில தான் இருந்துச்சு. எஸ் எல்லாம் வந்து குறையத்தான் இருந்துச்சு. சோ குறைய மீன்ஸ் எஸ் வந்து நினைக்கிறேன் 1-2 பேர் மட்டும் தான் எஸ், மத்த எல்லாருமே வந்து சிபிஏ இந்த ரேஞ்சில தான் இருந்தீங்க. சோ 7 பேருக்கு வந்து ஏ வந்துருந்துச்சு. சோ அவ்வளவு ஏயும் வந்து நல்ல ஏ தான். சோ ஒரு நல்ல ஒரு இதுலதான் இருந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா? சோ உங்களோட மார்க்ஸ் நீங்க ஒரு ஆள் பார்த்துருப்பீங்க. ஹையஸ்ட் வந்து 96 மார்க்ஸ் வந்து ஹையஸ்ட் வந்து இருந்துச்சு. சோ 96 சொன்னால் 2 எம்சிக்யூ பிள்ளை பிள்ளைகள், 2 எம்சிக்யூ மட்டும்தான் பிள்ளை, மத்த எல்லாமே சரி. ஸ்ட்ரக்சர்ல வந்து 80க்கு 80மே எடுத்திருந்தாங்க. எம்சிக்யூல மட்டும் 2 பிள்ளை ஏதோ சம்திங், எம்சிக்யூவோ ஸ்ட்ரக்சர் ஏதோ சம்திங் 2 பிள்ளை மட்டும் இருந்துச்சு. ஒரு 4 மார்க்ஸ் மட்டும் தான் குறைஞ்சிச்சு. எஸ் எஸ் ஒரு பிள்ளைக்கு வந்து 2 பேருக்கு 96 இல்லையா? 2 பேர் 96ல ஒரு கேர்ளுக்கு வந்து 2 எம்சிக்யூ மட்டும் பிள்ளை, இன்னொரு கேர்ளுக்கு வந்து எம்சிக்யூ எல்லாம் சரி, ஸ்ட்ரக்சர்ல வந்து 4 மார்க்ஸ் குறைஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. ஸோ இட் வாஸ் வெரி குட் இல்லையா? சோ நாங்க வந்து இது மாதிரி செய்யறது காரணம், இப்படி நாங்க பப்ளிஷ் பண்றோம் இல்லையா, நாங்க வெளியே வந்து எல்லாருக்குமே காட்டுறோம் எங்க பிள்ளைங்க இப்படி மார்க்ஸ் எடுத்திருக்குங்கிறத நாங்க தைரியமா காட்டுறோம். சோ அடுத்த முறை எந்த ஹையஸ்டா இருக்கும் சார்னு சொன்னாலும் எத்தனை பேர் இந்த கிளாஸ்க்கு? அடுத்த முறை ஹையஸ்ட் எண்ட் தான் சார் சொன்னால் எத்தனை பேர்? அடுத்த முறை ஷுவரா நான் தான் ஹையஸ்ட் எடுப்பேன், அடுத்த எக்ஸாம்ல எந்த தான் ஹையஸ்டா இருக்கும் சொல்றாங்க எத்தனை பேர்? எனக்கு அந்த ப்ராமிஸ் பண்றாங்க எத்தனை பேர்? அடுத்த முறை நான் ஹையஸ்ட் எடுப்பேன் சார் நீங்க ப்ராமிஸ் பண்றாங்க எத்தனை பேர்? வெரி குட். சோ பிள்ளைகள், எனக்கு வந்து இருக்கிற அவ்வளவு பேரும் ஹையஸ்ட் எடுத்தாலும் எனக்கு ஹெப்பி தான். இருக்கிற அவ்வளவு பேருமே ஒரே மார்க்ஸ் ஹையஸ்ட் 100 அப்படின்னு சொல்லி வந்தாலும் எனக்கு ஹெப்பி தான். நான் உங்களுக்குள்ள நான் போட்டியை நான் எதிர்பார்க்கல, உங்களுக்குள்ள போட்டி, உங்களுக்குள்ள வந்து பெரிய போட்டி இருக்கணும் அந்த மாதிரி நான் எதிர்பார்க்கல. எல்லாருமே நல்லா செய்யணும், எனக்கு அதான் தேவை. சரியா? சோ எல்லாருமே வந்து நல்லா செய்யணும். எல்லாருமே எங்க இருக்கணும், இந்த ரேஞ்ச்ல எல்லாருமே இருக்கணும், இங்க இருக்கப்படாது, இந்த ரேஞ்ச்ல இருக்கணும். எந்த பிள்ளைகள் அவ்வளவு பேர். சரியா பிள்ளை? சோ நம்ம இந்த கிளாஸ் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் மந்த்துக்குரிய கன்செப்ட் ஃபுல்லா முடிச்சிட்டோம். சோ அதோட பெய்ட் கிளாஸஸ் வந்து முடியும். அப்ப இந்த வீக்குக்குரிய கிளாஸஸ் ரெண்டும் வந்து ஃப்ரீ கிளாஸஸா இருக்கும். சோ அதனால நான் வந்து எல்லாருக்குமே லிங்க் வந்து ஷேர் பண்ணிருக்கோம். விரும்புற பிள்ளைகள் எல்லாருமே ஜாயின் ஆகி பார்த்துக்கொள்ள இயலும். சோ நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க. விரும்புற அவ்வளவு பேரும் என்ன செய்யட்டும் பிள்ளைகள், ஜாயின் ஆகி கிளாஸஸ் வந்து பார்த்துக்கொள்ளட்டும். யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டினியூ பண்ணுவாங்க, இல்லைன்னு சொன்னா அவங்க அவங்களோட வழியை பார்த்துட்டு இது செய்வாங்க இல்லையா? சோ ஒரு 2 மினிட்ஸ் டைம் தாரு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஜாயின் ஆக சொல்லுங்க. ஒரு 2 மினிட்ஸ் டைம். நம்ம ஒண்ணும் இந்த அறகுறையா வந்து தேவையான எக்ஸாமுக்கு இதுதான் வருங்கிற அந்த 4 பாயிண்ட மட்டும் நான் தந்து படிப்பிச்சுட்டு போகல பிள்ளைகள். உங்களுக்கு என்னென்ன எல்லாம் தேவையோ, கெமிஸ்ட்ரியில உங்களுக்கு என்னென்ன எல்லாம் இருக்கும், நான் அவ்வளவும் தந்து படிப்பிச்சுட்டு. சரியா இல்லையா? சோ அந்த நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? கொண்டு போயிட்டு ஆசிக் சார் உங்களை சரியா கொண்டு போயிட்டு முடிக்க வேண்டிய இடத்துல முடிப்பாருங்க நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? ஓகே. சோ பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்க, பேப்பர் எடுங்க பிள்ளைகள். சோ எல்லாரும் கையிலையுமே பேப்பர் பிரிண்ட் பண்ணிருப்பீங்க, இல்லைன்னா பிடிஎஃப் இருக்கும். சோ அதுல வந்து இருக்கிற எம்சிக்யூ கேள்வியெல்லாம் நம்ம பெரும்பாலும் பார்த்த கேள்விகள் தான். நம்ம எம்சிக்யூக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய தேவை ஒன்று இல்ல. முதலாவது என்ன செய்யும், நம்ம ஸ்ட்ரக்சர் பார்ட்ட பார்ப்போம். முதலாவது கேள்வி பாருங்க, கத்தோட்டு கதிர்கள் எவ்வாறு உருவாகின்றன? இதுதான் முதலாவது கேள்வி. கத்தோட்டு கதிர்கள் எவ்வாறு உருவாகின்றன? இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணக்குள்ள எப்படி ஆன்சர் பண்றோம்?
இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்றோங்கிறது தான் மெயினான விஷயம். எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். நம்ம எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். இதுல இருக்கிற அவ்வளவு பேருக்குமே இந்த கத்தோட்டு கதிர்ந்தனா என்ன, இது எப்படி உருவாகுதுங்கிற எல்லாமே தெரியும். நம்ம எதுல வீக் தெரியுமா? எழுதுறதுல வீக். அவர் கேட்கறதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்றோம் அப்படிங்கிறதுல நம்ம வீக். இதுல நீங்க எழுதியிருக்க வேண்டிய விஷயங்களை சொல்றேன், கவனிச்சு பாருங்க. முதலாவது விஷயம், கத்தோட்டு கதிரை பத்தி கதைக்கக்குள்ள பிள்ளைகள் நம்ம சும்மா கதைக்கல, அது ஒரு மின்னிறக்க குழாயை பத்தி நீங்க சொல்லியிருக்கணும். முதலாவது விஷயம். ரெண்டாவது, அதுக்குள்ள ஒரு வாயு நிரப்பப்பட்டதை பத்தி நீங்க சொல்லியிருக்கணும். ரெண்டாவது விஷயம். மூன்றாவது வந்து முதலாவது வந்து மின்னிறக்க குழாயை பத்தி கழிச்சிருக்கணும். ரெண்டாவது வந்து அதுக்குள்ள வாயு நிரப்பப்பட்டதை பத்தி கழிச்சிருக்கணும். மூணாவது மின்வாய்களை பத்தி நீங்க கழிச்சிருக்கணும். இந்த உலோக மின்வாய்கள் அதுக்குள்ள வைக்கப்பட்டுச்சுங்கிறத பத்தி கழிச்சிருக்கணும். இந்த மின்வாய்களுக்கு வந்து கரண்ட் கொடுக்கப்படுது தானே? யாரால கொடுக்கப்படுது? ஒரு ஹை வோல்டேஜால கொடுக்கப்படுது. அப்ப அந்த உயர் அழுத்த வேறுபாடுங்கிற வேர்ட் நீங்க மென்ஷன் பண்ணி இருக்கு. உள்ளுக்கு இருக்கிற அந்த கத்தோட்டு கதிர் உருவாகிறது தானே கன்செப்ட். மொத்தமாக வாயுட மின்கடத்தல் அது கன்செப்ட் இல்ல, கத்தோட்டு கதிர் உருவாகிறது தான் கன்செப்ட். அப்ப அந்த இடத்துல தாழ் அமுக்கம் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணி இருக்கு. இந்த தாழ் அமுக்கம் பயன்படுத்தப்படக்குள்ள கத்தோட்டுல இருந்து ஒரு ஒளிர்வு போகுதுங்கிறது நீங்க மென்ஷன் பண்ணி இருக்கணும். இந்த ஒளிர்விட கலர் மென்ஷன் பண்ணி இருக்கணும். நீங்க இவ்வளவும் செல்லுவீங்களா இருந்தால், நீங்க இவ்வளவும் கொடுப்பீங்களா இருந்தால், அதுதான் உங்களோட கம்ப்ளீட்டான ஆன்சர். இப்ப நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும்? நான் இப்ப ஆன்சரை சொல்றேன். நீ செல்லக்குள்ள நீங்க நோட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. நீ கிரகிச்சு நீயா எழுது. ஏன்னா நீ எழுதாத வரைக்கும், நீ ஒரு ஆன்சரை உண்ட கையால நீயா எழுதாத வரைக்கும் ஒரு நாள் நீ செய்யலாது எக்ஸாம் ஹோல்லையும் அது வரப்போறது இல்லை. நான் எக்ஸாம் ஹோல்ல இந்த உருவம் உங்களுக்கு முன்னுக்கு வந்து நிக்க போறது இல்லை. எக்ஸாம் பேப்பர் ஃபைனல் பேப்பர்ல நீங்க பெண்ணை குத்தக்குள்ள உங்களுக்கு முன்னுக்கு ஆசிக்கிரியா சார் வந்து நிக்க போறது இல்லை. நீங்க படிக்கிற கெமிஸ்ட்ரி டீச்சர் வந்து நிக்க போறது இல்லை. நீ மட்டும்தான் இருக்க போற. இப்ப நீ மட்டும்தான் இருக்க போறான்னு சொன்னால் அந்த டைம் நீ என்ன செய்யணும்? அது எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கணும் பிள்ளைங்க. அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க உங்களால நீங்க எழுதி பழகி இருக்கணும். முதலாவது நான் சொல்ற ஆன்சர் இந்த ஃபார்மேட்ல வந்திருக்கு. முதலாவது என்ன? மின்னிறக்க குழாய் ஒன்றினுள் ஐதரசன் வாயு நிரப்பப்பட்டு, அல்லது மின்னிறக்க குழாய் ஒன்றினுள் வாயு நிரப்பப்பட்டு உலோக மின்வாய்கள் பொருத்தப்பட்டு அம்மின்வாய்கள் உயர் மின் அழுத்த வேறுபாடுடைய மின் முதலுடன் இணைக்கப்பட்டது. உலோக மின்வாய்கள் பொருத்தப்பட்டு இம்மின்வாய்கள் உயர் அழுத்த வேறுபாடுடைய மின் முதலுடன் இணைக்கப்பட்டு குழாயினுள் உள்ள வாயுவின் அமுக்கம் குறைக்கப்படுகையில் அல்லது தாழ் அமுக்க நிலையில் கத்தோட்டில் இருந்து ஒளிர்வு தோன்றி முன்னோக்கி சென்று கண்ணாடியில் பட்டு பச்சை நிறமான ஒளிர்வு அல்லது மெல்லிய நீலம் கலந்த பச்சை, அல்லது சில இடங்கள்ல மெல்லிய பச்சை கலந்த நீலம் சொல்லி இந்த ஒளிர்வு பெறப்பட்டது. இவ்வொளிர்வு கத்தோட்டில் இருந்து வெளியேறியதால் இக்கதிர் கத்தோட்டு கதிர் என அழைக்கப்பட்டது. இவ்வளவும் சொல்லியிருக்கும். இவ்வளவும் சென்னாக்கள் எத்தனை பேருக்கு? உங்களோட ஆன்சர்ல இவ்வளவும் சென்னாக்கள் எத்தனை? உங்களோட ஆன்சர்ல இவ்வளவுனா கிளியரா சென்ன சொல்லால் எத்தனை? யாரோ ஒரு ஆள் சொல்லியிருந்த ஞாபகம் இருக்கு, 1-2 பேர் சொல்லியிருந்த ஞாபகம் இருக்கு. எத்தனை பேர் இது இவ்வளவும் கிளியரா சொன்னீங்க? எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், எக்ஸாம் பேப்பரை உங்களோட ஸ்கூல் டீச்சர் திருத்தக்குள்ள, உங்களோட ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர் உங்களோட எக்ஸாம் பேப்பரை திருத்தக்குள்ள, இல்ல ஏதாவது வந்து ஒரு எங்கேயாவது நீங்க படிக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கக்குள்ள அந்த எக்ஸாம வந்து அந்த டீச்சர் திருத்தக்குள்ள அந்த டீச்சர் பார்த்து வியந்து போகணும். என்ன ஸ்கீம் ஆன்சர்ஸ் விட பெர்ஃபெக்டா இருக்கு இந்த பிள்ளை எழுதின ஆன்சர், அந்த அளவுக்கு அந்த டீச்சர் வியந்து போகணும். நான் சில பேர் ஆன்சரை பார்த்து வியந்து போனேன், உண்மையாக வியந்து போனேன். சோ ஸ்கீம் ஆன்சரை விட பெர்ஃபெக்டா இந்த பிள்ளை எழுதிருக்கு. அவ கூப்பிட்டு கேட்கணும், நீங்க எங்க இதெல்லாம் படிச்சீங்கன்னு கேட்கணும். அந்த டைம் அந்த பிள்ளை செல்லணும், நான் ஆசிக் சார்ட்ட படிச்சேன். சோ அந்த அளவுக்கு இந்த பிள்ளை என்ன செய்யணும்டா, ஆன்சர் பண்ணணுங்கிறது தான் என் ஆசை. செய்வீங்களா பிள்ளை? 7 பிள்ளைகள் இப்ப ஆன்சர் பண்ண. ஓகே,
சோ ரெண்டாவது கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னால் கத்தோட்டு கதிரின் இயல்புகள் 5 குறிப்பிடுக. கத்தோட்டு கதிரின் இயல்புகள் 5 குறிப்பிடுக. சோ நிறைய பேர் இதுல ஆன்சர் பண்ணக்குள்ள நிறைய பிழைகள் விட்டுருந்தீங்க. நீங்க எல்லாம் சரியா எழுதிருந்தீங்க. நீங்க சரியா எழுதியிருந்தாலும் உங்களுக்கு மார்க்ஸ் வந்து சரியா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்ல சில ஆக்களுக்கு. என்ன நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதான்னு பாருங்க. கத்தோட்டு கதிர் என்ன ஏற்ற முடியாதுடா? கத்தோட்டு கதிர் என்ன ஏற்ற முடியாது? என்ன ஏற்ற முடியாதுன்னு சொல்லுங்க. கத்தோட்டு கதிர் குட் மறையேற்றம், சரியா இல்லையா? கத்தோட்டு கதிர் வந்து மறையேற்ற முடியாது. இது கத்தோட்டு கதிர் இயல்பு தான். சரி, இப்ப நீங்க எழுத சொன்னா சில பேர் எப்படி எழுதுனீங்கன்னு சொன்னா முதலாவது இயல்பு சில பேர் எழுதிருக்கீங்க மின் மண்டலத்தில் நேர்த்தட்டை நோக்கி திரும்பியது. இது இயல்பு இல்ல, இது என்ன? அவதானம். இயல்புன்னு சொன்னால் அவருக்கு இருக்கிற இயல்பு தான் எழுதணுமே தவிர அவர் அவதானம் நீ எழுதுறது இல்லை. மின்மண்டலத்துல நேர்த்தட்டை நோக்கி திரும்புதுன்னு சொன்னா அது அவதானம். அப்ப நீ அதை எழுதுற மாதிரிதானே எப்படி எழுதணும்? மின்மண்டலத்தில் நேர்த்தட்டை நோக்கி திரும்பியது, எனவே எதிரேற்றம் உடையது. இப்படி நீங்க எழுதி போட்டு வரணும். சில பேர் எப்படி எழுதிருந்தீங்க தெரியுமா? சில பேர் எழுதியிருந்தது எப்படின்னு சொன்னால் முதலாவது பாயிண்ட் மின்மண்டலத்தில் நேர்த்தட்டை நோக்கி திரும்பியது, இது முதலாவது இயல்பம். ரெண்டாவது இயல்புன்னு சொன்னால் ரெண்டாவது இயல்பு எழுதி வச்சிருக்கீங்க கத்தோட்டு கதிர் மறையேற்றம் உடையது. இது ரெண்டும் வேற வேற இயல்பா பிள்ளைகள்? நீங்க சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க. ரெண்டும் வேற வேற இயல்பா? சொல்லுங்கடா, இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களோட மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க. இது ரெண்டும் வேற வேற இயல்பான்னு சொல்லுங்க. பேசுங்க கிளாஸ்ல. அப்ப ரெண்டும் வேற வேற இயல்பு இல்லைன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அப்ப ஏன் எழுதி வச்சீங்க பேப்பர்ல? எழுதின ஆக்கள் உங்களை நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம இப்படி எழுதிருக்கோமே ஐயோன்னு சொல்லி நீங்களே இப்ப தலையில கை வச்சுக்கொள்ளும். நான் 2க்கு 1க்கு தான் நான் மார்க்ஸ் போட்டேன். நான் 2க்குமே மார்க்ஸ் போடல. நான் இந்த நம்மட பிள்ளைகள் தானே என்னெல்லாம் நான் மார்க்ஸ் போடல. உங்களுக்கு நான் வெட்டினேன். நான் அந்த ஆன்சரை நான் வெட்டி தான் மார்க்ஸ் போட்டேன். சரியா? 2ல ஏதாவது ஒன்றுதான் பிள்ளைகள் எழுதணும். முதலாவது விஷயம். வேற அடுத்த இயல்பு நீங்க செல்ல போகல எப்படி சொல்லியிருக்கலாம்? காந்த மண்டலத்துல வந்து மண்டலத்துக்கு செங்குத்தாக திரும்புது, வளைந்தவாறு திரும்புது. ஓகே, நீங்க அது செல்லலாம், இஷ்யூ இல்லை. மூணாவது நீங்க சொல்லலாம் என்ன? நாக சல்பைடு திரையில புளோர் ஒளிர்வை ஏற்படுத்துறாரு, நீங்க சொல்லியிருக்கலாம். இதுல வந்து சில பேர் அலை இயல்புடையது, எனவே துணிக்க இயல்புடையது, இப்படி எல்லாம் எழுதிருந்தீங்க. நான் சொல்ற விளங்குதா? சில பேர் எப்படி எழுதிருந்தீங்க? நாக சல்பைடு திரையில் புளோர் ஒளிர்வை ஏற்படுத்துது, இது ஒரு இயல்பு. நாலாவதா எழுதிருப்பீங்க. இப்ப முதலாவது இயல்பு வந்து முதல் 2 இயல்பு எழுதிட்டு மூணாவது இயல்பு எப்படி எழுதிருந்தீங்க? மூணாவது இயல்பு எப்படி எழுதிருந்தீங்க? நாக சல்பைடு திரையில புளோர் ஒளிர்வை ஏற்படுத்துது, இது மூணாவது இயல்பு. நாலாவது இயல்பு என்ன எழுதிருந்தீங்கன்னு சொன்னா அலை இயல்புடையது இன்னொன்னு எழுதி வச்சிருந்தீங்க. பிள்ளைகள், நாக சல்பைடு திரையில புளோர் ஒளிர்வை ஏற்படுத்துறது அலை இயல்புக்குரிய உதாரணம் தான். அப்ப நீங்க அதை சென்னா திருப்பி இன்னொரு தடவை அலை இயல்பு நீங்க எழுதணுமாடா? சொல்லுங்க, திருப்பி இன்னொரு தடவை அலை இயல்பு நீங்க எழுதணுமான்னு சொல்லுங்க. திருப்பி நம்ம எழுத தேவை இல்லையா? அப்ப நீங்க என்ன எழுதினா போதும்? நாக சல்பைடு திரையில புளோர் ஒளிர்வை ஏற்படுத்தும், முடிச்சு. அடுத்த என்ன இயல்பு எழுதியும் பிள்ளைகள்? ஒளிப்படத்தால பாதிக்கும், எழுதி விட்டா வேலை முடியும். அடுத்தது என்ன சொல்லுவீங்க? ஒரு தடிப்பான உலோக சிலுவையில், அந்த வேர்ட் வந்து தடித்த அலுமினிய தட்டுன்னு சொல்லியிருக்கோம். அதை இன்னும் கொஞ்சம் நம்ம ஒழுங்கா சொல்றதா இருந்தா, இன்னும் பெர்ஃபெக்டா சொல்றேன்னா எப்படி சொல்லிடும்? தடிப்பான உலோக சிலுவையின் பிம்பத்தை, உலோக சிலுவையின் நிழல் பின்னால் தோன்றுது, இது நீங்க சொல்லுங்க. சரியா இல்லையா? இதால என்ன கிடைக்கும்? வெளிச்ச இயல்பு, இது நீங்க சொல்லலாம். அதே போல வந்து வேற என்ன இயல்பு சொல்ல இயலுண்டா? வாயுக்களை அயனாக்கும் ஆற்றலுடையது, எக்ஸ் கதிரை உருவாக்கும் ஆற்றலுடையது, கத்தோட்டுக்கு செங்குத்தாக வெளியேறி செல்லும். இதெல்லாம் நீங்க சொல்ல இயலுமா இல்லையா? அப்படி இப்படி நீங்க ஒவ்வொன்றா எழுதாமலுக்கு என்ன செஞ்சிருந்தீங்க? நிறைய பேர் என்ன வேலை பார்த்திருந்தீங்கன்னு சொன்னால், ஒரு இயல்பு அதுல காரணம் அடுத்த இயல்பு, இன்னொரு இயல்பு அதுல காரணம் இன்னொரு இயல்பு. பிள்ளைகள் 2 நீங்க ஒன்றா சேர்த்து எழுதக்கூடிய 2 தனித்தனியா பிரிச்சு எழுதினாலும்
திருத்துறங்களுக்கு தெரியும் நீங்க ரெண்டுமே ஒரே விஷயம் தான். அப்ப நாங்க ஒன்றுக்கு தான் மார்க்ஸ் போடுவோம். சோ அப்படி நிறைய பேர் மார்க்ஸ்ல இருந்திருந்தீங்க. சோ அதுல கவனமா இருந்து கொள்ளும். அடுத்தது நேர்கதிருக்கும் கெத்தோட்டு கதிருக்கும் இடையிலான வேறுபாடுகள் 5 தருது. இப்ப என்ன இயல்பு சொல்லிடும்? முதலாவது விஷயம் நமக்கு தெரியும், பேர்லயே இருக்கு, நேர்கதிர் கெத்தோட்டு கதிர். அப்ப நமக்கு தெரியும் கெத்தோட்டு கதிர் என்ன ஏற்றமுடையவர்? மறை ஏற்றமுடையவர். நேர்கதிர் என்ன ஏற்றம்? நேர் ஏற்றம். பிள்ளைகள் கிளியரா மைண்ட்ல வச்சு கொள்ளுங்கடா. வேறுபாடுகள் கேட்டால் சில பேர் எப்படி எழுதுறீங்க ஆன்சர் தெரியுமா? எப்படி ஆன்சர் பண்ணிருந்தீங்க என்றால், கெத்தோட்டு கதிர் எதிரேற்றமுடையது, ஆனால் நேர்கதிர் நேரேற்றமுடையது. இந்த மாதிரி எழுதிருக்கீங்க. நீங்க எப்படி எழுதணும்னு சொல்லி எதிர்பார்க்க மாட்டேன். சரியா? நீங்க டேபிள் போடணும். டேபிள் போட்டு கெத்தோட்டு கதிர் நேர்கதிர் சொல்லி 2 தலைப்பு போட்டுட்டு, கெத்தோட்டு கதிருக்கு கீழே நீங்க ஒன்று எழுதுவீங்க, எதிரேற்றமுடையது. நேர்கதிருக்கு நேரேற்றமுடையது எழுதிடுவீங்க. சில பேர் எப்படி ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னால், இதுலயும் எப்படி ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னால், கெத்தோட்டு கதிருக்கு எழுதிருந்தீங்க அப்படின்னா, முதலாவது இயல்பு எழுதிருக்கீங்க. கெத்தோட்டு கதிருக்கு மின்மண்டலத்தில் நேர்த்தட்டை நோக்கி திரும்பும். நேர்கதிருக்கு மின்மண்டலத்தில் மறைத்தட்டை நோக்கி திரும்பும். இது முதலாவது இயல்பு. 2வது இயல்பு எழுதிருக்கீங்க, எதிரேற்றமுடையது. கெத்தோட்டு கதிருக்கு எதிரேற்றமுடையது, நேர்கதிருக்கு கீழே நேரேற்றமுடையது. இது நியாயமாடா? இது சொல்லுங்க, இந்த 2க்கு நாங்க எத்தனைக்கு மார்க்ஸ் கொடுக்கணும்? நீங்க எழுதினது 2 இயல்பு, 2 கேட்டகரி எழுதி வச்சிருக்கீங்க. நாங்க எத்தனைக்கு மார்க்ஸ் கொடுக்கணும்? எத்தனைக்கு கொடுக்கணும்? 2க்குமே கொடுக்க இயலுமா நாங்க மார்க்ஸ்? 2க்குமே கொடுக்க இயலுமா? சொல்லுங்க. கொடுக்க இயலாது. ஏன் கொடுக்க இயலாது? 2மே ஒரே விஷயம்டா. எதிரேற்றம் உடையதா இருக்கிறது எப்படி கண்டுபிடிச்ச? இப்படி திரும்புறதை வச்சுதானே. 2க்குமே நாங்க மார்க்ஸ் கொடுக்க இயலாது. சம்டைம்ஸ் அது அந்த ஸ்கீம்ல ஆன்சர் இருக்கலாம், பட் எந்த புள்ள கிளியரா எழுதணும். அதனால நான் சொல்றேன்டா, 2க்கும் நீங்க எழுதி வச்சுட்டு வர வேணாம், கிளியரா எழுது. முதலாவது இவர் எதிரேற்றம் உடையதுண்டா, இது நேரேற்றம் உடையது. முதலாவது இயல்பு. 2வது இயல்புக்கு வாங்க. என்ன சொல்லிடும் நம்ம? 2வது என்ன சொல்லிடும்? இவர் கெத்தோட்டில் இருந்து வெளிப்பட போறார். ஆனா இவர் கெத்தோட்டுக்கும் அனோட்டுக்கும் இடைப்பட்ட வாயு துணிக்கைகள் இருந்து வெளியாக போறார். 2வது இயல்பு. 3வது, சில பேர் என்ன எழுதி வச்சிருக்கீங்கன்னா, இரட்டை இயல்புடையது, இரட்டை இயல்பு இல்ல. அப்படி எல்லாம் இல்ல. எல்லா துணிக்கைகளுக்கும் அலை இயல்பு இருக்கு. அப்ப நம்ம அந்த மாதிரி எல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கு எது கிளியரா தெரியுமோ அதை மட்டும் எழுதி. சோ முதலாவது நீங்க சொல்லலாம் எதிரேற்றம் நேரேற்றம் சொல்லிடும். 2வது என்ன சொல்லிடும் பிள்ளைகள்? இவருக்கு கெத்தோட்டு கதிர் கெத்தோட்டில் இருந்து வெளிப்படும், இது இங்க இருந்து வெளிப்படும், வாயு துணிக்கைகள் இருந்து வெளியாகுங்கிறது நீங்க எழுதலாம். அடுத்தது இவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம் நம்ம? கெத்தோட்டு கதிரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ஈயின் கிளம் விகிதம் ஒரு மாறிலி, ஆனால் நேர்கதிருக்கு ஈயின் கிளம் விகிதம் ஒரு மாறிலி இல்ல என்று சொல்லலாம். அதே போல நம்ம இன்னொரு வேற என்ன சொல்ல இயலும்? இந்த கெத்தோட்டு கதிரை பொறுத்த வரைக்கும் திணிவு குறைஞ்சவரா இருப்பார், நேர்கதிர திணிவு கூடினதா இருக்கும் சொல்லலாம். கெத்தோட்டு கதிர் வேகம் கூடினதா இருக்கும், நேர்கதிர் வேகம் குறைஞ்சதா இருக்கும் நம்ம சொல்லலாம். இப்படி நம்ம சொல்லிட்டு போகலாமா இல்லையா? நான் சொல்றது விளங்கிச்சா உங்களுக்கு? எப்படி ஆன்சர் பண்ணணுங்கிறது விளங்குதா இல்லையா? சொல்றது விளங்கிச்சா விளங்க இல்லையா? ஓகே, வேற யாருக்காவது குழப்பம் இருக்கிறாங்க? விளங்கிச்சுன்னா எஸ் விளங்கிச்சுன்னு போடுங்கடா செட்ல. விளங்கிச்சுன்னா எஸ் விளங்கிச்சுன்னு சொல்லி செட்ல போடுங்க. நீங்க செட்ல போடலன்னா நான் நினைச்சு கொள்ள வேண்டியது உங்களுக்கு விளங்கலைங்கிறது. அப்படியா? ஓகே, அடுத்தது 4வது, இலத்திரன்கள் அலை துணிக்கை ஈரியல்பை கொண்டிருக்கின்றன. மேற்படி இயல்புகள் ஒவ்வொன்றுக்கு ஒரு சான்று வீதம் தருக. கேள்வி ஒரு சான்று. அலையா இருக்கிறதுக்கு ஒரு சான்று கொடுக்கணும், துணிக்கையா இருக்கிறதுக்கு ஒரு சான்று. சிம்பிளா கொடுத்துட்டு விஷயத்த முடிக்கலாமா இல்லையா? நிறைய பேர் இதுல மார்க்ஸ் எடுக்கல. சரியான கவலை எனக்கு, நீங்க நிறைய பேர் இதுல ஆன்சர் பண்ணலங்கிறது. ஏன்னா நீங்க அழகா நாம உங்களுக்கு அந்த புக்ல நான் நோட் பண்ண வச்சிருந்தேன், அலை இது அலை இயல்பு, இது துணிக்கை இயல்புன்னு புக்ல அழகா எல்லாரையும் நோட் பண்ண வச்சிருந்தேன் இல்லையா? பட் என்ன செய்யல, ஒரு சிலர் இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணல. என்ன அலை இயல்புன்னு சொல்லுங்க? ஒளிப்படத்தால பாதிக்கிறது ஒரு அலை இயல்பு. அதே போல நாக சல்பைட்ல புளோரொளிர்வை ஏற்படுத்துறது ஒரு அலை இயல்பு. ஒரு தடிப்பான சிலுவையின் நிழல பின்னுக்கு உருவாக்குறது ஒரு அலை இயல்பு. நேர்கோட்டுல போறது ஒரு அலை இயல்பு. இதெல்லாம் சொல்லியிருக்கலாமா இல்லையா? நம்ம சொல்லியிருக்கலாமா? இதுல ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தா போதும். அதே போல துணிக்கை இயல்புக்கு உதாரணம் கேட்டிருந்தால்
துணிக்கை இயல்பு நம்ம நிறைய கதைக்கலாம். ஏற்றம் இருக்கிறது ஒரு துணிக்கை இயல்பு. அதே போல வந்து வாயுக்களை அயனாக்குறது ஒரு துணிக்கை இயல்பு. துடுப்புடைய சில சுழற்றது ஒரு துணிக்கை இயல்பு. நிறைய விஷயங்கள் வச்சிருக்கு. சரியா இல்லையா? அடுத்தது எக்ஸாம் பேப்பர் வந்து போட கிடைக்கல. பட் சில கேள்வி விளங்குதானே பிள்ளைகள்? கேள்வி என்னன்னு சொல்லி விளங்குதானே? எக்ஸாம் பேப்பர் கிடைக்காத ஆக்கள், இந்த புதுசா ஜாயின் ஆகி இருக்கிறார்கள், சம்டைம்ஸ் பேப்பர் இல்லாம இருக்கலாம். பட் உங்களுக்கு அந்த கேள்வி விளங்குதானே? 15 ஸ்ட்ரக்சர் கேள்வி இருக்கும். நான் கேள்விகளை செல்லிதான் நான் போயிட்டு இருக்கேன். சோ அதை வச்சு ஐடியா எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது 5வது கேள்வி. கேத்தோட்டு கதிர் சக்தியை கொண்டிருக்கும் என்பதற்கு 4 ஆதாரங்கள் தருங்க. யாருக்கு சரி எக்ஸாம் பேப்பர் கிடைக்கல என்றால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தா ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட இருக்குத்தானே பேப்பர் PDF அதை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. கேத்தோட்டு கதிர்கள் சக்தியை கொண்டிருப்பதற்கான ஆதாரங்கள் 4 தரும். ஒரு கேத்தோட்டு கதிர்ல சக்தி இருக்கி, இதுக்கு 4 ஆதாரங்கள் தாங்க. இதுக்கு கேட்டா நீங்க என்னென்ன வேணாலும் எழுதி வச்சிருக்கீங்க சிம்பிளா. தெளிவானக்கு தெரியும் சக்தி இருக்கிறதால சில இயல்புகளை காட்ட போகுது. சரியா இல்லையா? ஒன்று என்னடா, வாயுக்கள் அயனாக்குது. சக்தி இருக்கிறதாலதான் வாயுக்கள் அயனாக்குது. சரியா இல்லையா? 2வது என்ன சொல்லிடும், சக்தி இருக்கிறதாலதான் வந்து எக்ஸ் கதிரை உருவாக்குற. சக்தி இருக்கிறதாலதான் வந்து துடுப்புடைய சில்ல வந்து சுழற்ற. சரியா பிள்ளையா நான் சொல்ல வர்றது? சக்தி இருக்கிறதாலதான் வாயுக்கள் அயனாக்குறா. சக்தி இருக்கிறதாலதான் வந்து எக்ஸ் கதிரை உருவாக்குறா. சக்தி இருக்கிறதாலதான் துடுப்புடைய சில்ல வந்து சுழற்றார். வேற என்ன சொல்லிடும் பிள்ளை? வேற என்ன சொல்லிடும்? சொல்ல என்ன செய்யலும், சக்தி இருக்கிறதாலதான் வந்து வாயுக்கள் அயனாக்குறார். சரியா இல்லையா? சக்தி இருக்கிறதாலதான் எக்ஸ் கதிரை உருவாக்குறார். சக்தி இருக்கிறதாலதான் கேள்வி வந்து பிள்ளைகள் இயக்க சக்தின்னு சொல்லப்போ நீங்க அந்த ரேஞ்சில கொஞ்சம் போகணும். சக்தி இருக்கிறதால வாயுக்கள் அயனாக்குறார். சக்தி இருக்கிறதால வந்து என்ன செய்யறார், எக்ஸ் கதிரை உருவாக்குறார். சக்தி இருக்கிறதால துடுப்புடைய சில்ல வந்து சுழற்றார். அதே போல வெப்பத்தை பிறப்பிக்கிறது அவருக்கு சக்தி இருக்குங்கிறதுக்குரிய இயல்பு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் மெயினானது. ஒளிப்படத்தால பாதிக்கிறது வந்து சக்தி தான். பட் இயக்க சக்தின்னு கேட்கக்கூட நீங்க மெயினா இந்த விஷயங்களை கொடுக்கணும். சரியா? இதை நீங்க கொடுக்கறது கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன் ஆக இருக்கும். நீங்க இதை கொடுக்கறது நல்லது. சரியா? மத்தது நீங்க அந்த மெல்லிய அலுமினியம் தட்டை ஊடுருவதெல்லாம் வந்து சக்திக்குரிய இயல்பு இல்லை, அதெல்லாம் துணிக்கைக்குரிய இயல்புன்னு கதைக்கணும். மெல்லிய அலுமினிய தட்டை ஊடுருவதுக்கு என்ன சக்தி தேவைன்னு சொல்லுங்க. அதெல்லாம் வந்து இதுக்குள்ள வராது பிள்ளைகள். இந்த சக்திக்குரிய இயல்புகளுக்குள்ள வரப்போறது இல்ல. சோ நீங்க நான் இப்ப சொன்ன 4 பேரை நீங்க மெயினா என்ன செய்யணும், கொடுத்திருக்க வேணும். அடுத்தது, நேர்கதிர்கள் ஏன் அனோட்டு கதிர்கள் என அழைக்கப்படுவது இல்லை? நேர்கதிர்கள் ஏன் அனோட்டு கதிர்கள் என அழைக்கப்படுவது இல்லை? இதுல வந்து இன்னமும் ஒரு கண்ட்ரோவர்சி வந்து போயிட்டு தான் இருக்கு இதுல. சோ உங்களுக்கு செக் இது இல்லாதாக்கள், என்ன டியூட் இல்லாதாக்களுக்கு வந்து செக்ல PDF போடுபட்டிருக்கு. செக் பண்ணிக்கொள்ளுங்க, எடுத்துக்கொள்ளுங்க, டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. சோ என்ன சொன்னால் இன்னும் ஒரு கண்ட்ரோவர்சி போயிட்டு தான் இருக்கு. என்னென்றால் இங்கிலீஷ் மீடியத்துல பிள்ளைகள், இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பிள்ளைகள் இருந்தா கவனிச்சுக்கொள்ளும். உங்களோட ரிசோர்ஸ் புக் நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. பாசிட்டிவ் ரேஸ் என்று சொல்ற தலைப்புக்கு கீழே, பாசிட்டிவ் ரேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கன்செப்டுக்கு கீழே அவர் அப்படியே கதைச்சிட்டு போயிட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா, பாசிட்டிவ் ரேஸ் என்று சொல்லியிருப்பார், அல்லது கேனல் ரேஸ் என்று கழிச்சிருப்பார், அல்லது அனோட் ரேஸ் என்று சொல்லி கழிச்சிருப்பார். அதாவது நேர்கதிர்கள், நம்ம தமிழ்ல சொல்றது நேர்கதிர்கள், கால்வாய் கதிர்கள் அல்லது அனோட்டு கதிர்கள் என்று சொல்லி இங்கிலீஷ் மீடியத்துல சொல்லியிருக்காரு. பட் நம்ம தமிழ் மீடியத்துல பிள்ளைகள், நம்ம ரிசோர்ஸ் புக்ல என்ன இல்லடா, அனோட்டு கதிருங்கிற வேர்ட் இல்ல. அதாவது நேர்கதிர அனோட்டு கதிர்னு சொல்லி செல்ல இயலாதுங்கிறதா நம்ம தமிழ் மீடியத்துல செல்லப்பட்டிருக்கிற விஷயம். சில பிள்ளைகள் என்ன சொல்றால், இங்கிலீஷ் மீடியத்தை பார்த்துட்டு சார் அனோட் ரேஸ் இருக்கே சார், அப்ப நம்ம ஏன் சார் செல்லல என்றால்
பிள்ளைகள் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது, நம்ம இங்கிலீஷ் மீடியம் புக் பார்த்து நம்ம படிக்கணும். சரியா இல்லையா? நம்ம ரிசோர்ஸ் புக்ல என்ன இருக்கோ அதுதான் நமக்கு கேள்வி. அப்படி அதை தாண்டி சம்டைம்ஸ் அவர் கேள்வியாக எடுப்பாரா இருந்தால் உங்களோட ரிசோர்ஸ் புக்கோட அவர் கம்பேர் பண்ணுவார். அது இல்லைண்டா உங்களுக்கு என்ன இல்லை, உங்களுக்கு அதுக்குரிய மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கவலையே பட தேவை. சரியாடா? நீங்க இப்போதைக்கு நீங்க படிக்கிறது, நீங்க அங்க இங்க கேள்விப்படுறதை வச்சு குழம்பிக் கொள்ள வேணாம். தமிழ் மீடியத்துல நம்ம அனோட்டு கதிர்ங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சரியாடா? இது ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த கேள்வி. இது நான் எடுத்த கேள்வி இல்ல, FWCல வந்த கேள்வி. FWC பேப்பர்ல இந்த கேள்வி வந்திருக்கு. அனோட்டு கதிர்ந்து அழைக்கப்படுறல்ல, அவரே கன்ஃபார்ம் பண்றார். நம்ம அப்படி செல்ல மாட்டோம். ஏன் அப்படி செல்ல மாட்டோம்? விளங்கப்படுத்துங்கன்னு சொல்லு. சரியா பிள்ளைகள்? யாராவது அப்படி படிப்பிச்சால் என்னன்னு சொல்லி எக்ஸ் கதிர்கள், அதாவது நேர்கதிர்கள் அனோட்டு கதிர் செல்லலாம் அப்படின்னு சொல்லி யாராவது தமிழ் மீடியத்துல படிப்பிச்சா போயிட்டு கேளுங்க. FWCல இருக்கிற அந்த கேள்விக்கு நீங்க என்ன ஆன்சர் பண்ண போறீங்க? சரியாடா? இது FWCல இருக்கிற ஒரு கேள்வி. அதனாலதான் தூக்கி போட்டு. ஏன் அனோட்டு கதிர்னு சொல்லி நம்ம அழைக்கிறல்ல பிள்ளைகள், கத்தோட்டு கதிர்னு நம்ம அவருக்கு சொல்றதுக்குரிய காரணம், அவர் கத்தோட்ல இருந்து வெளிப்பட்டு போறார். கத்தோட்ல இருந்து என்ன செய்யறார்? வெளிப்பட்டு போறார். அனோட்டு கதிரன் அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? அனோட்ல இருந்து வெளிப்பட்டு போயிருக்கணும். ஆனா அவர் அனோட்ல இருந்து வெளிப்பட்டு போறது இல்ல. அனோட்டுக்கும் கத்தோட்டுக்கும் இடையில இருக்கிற வாயு துணிக்கைகள்ல இருந்துதான் இந்த கதிர்கள் வெளியாகிறார். அதனால் நம்ம இவர் என்ன பேர் சொல்லுவோம் பிள்ளைகள்? அனோட்டு கதிர்னு சொல்றல. நேரேற்றம் இருக்கிறதால நேர்கதிர்னு சொல்லியும், கத்தோட்ல இருக்கிற அந்த துளைகளுக்கு கூடாக போறதால கால்வாய் கதிர்கள் சொல்லி தான் சொல்லப்படும். அப்ப இந்த கேள்விக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்றோம்? நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் ரெண்டு விஷயம். ஒன்று, நேர்கதிர்கள் அனோட்டில் இருந்து வெளியாவதில்லை. இது முதலாவது விஷயம். ரெண்டாவது சொல்லியிருக்கணும், மாறாக அனோட்டுக்கும் கத்தோட்டுக்கும் இடைப்பட்ட வாயு துணிக்கைகள்ல இருந்துதான் வெளியாகும். இது ரெண்டும் சொல்லியிருந்தா உங்களுக்கு அந்த கேள்விக்கு ஃபுல் மார்க்ஸ். அடுத்தது, ஏன் கத்தோட்டு கதிர்கள் அடிப்படை துணிக்கைகள் என அழைக்கப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு கேள்வி. நிறைய பேர் என்ன ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னால், கத்தோட்டு கதிர்கள் இலத்திரங்களை கொண்டிருக்கும். இலத்திரன்கள் ஏற்றத்தின் அடிப்படை துணிக்கை. அப்ப அது ஏற்றத்தின் அடிப்படை துணிக்கையா இருக்கிறதால அது அடிப்படை துணிக்கை. அந்த மாதிரி ஆன்சர் பண்ணிருந்தீங்க. கேள்வி, அது ஏன் அடிப்படை துணிக்கைங்கிறது தான் கேள்வியே தவிர அவர் ஏற்றத்தின் அடிப்படை துணிக்கையாங்கிறது கேள்வி இல்லை. இதுல நான் நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு பேர் மட்டும்தான் அக்யூரேட்டான ஆன்சர் பண்ணிருந்துச்சு. என்னன்னு சொன்னால், யோசிச்சு பாருங்கடா, இலத்திரங்கள் தான் அடிப்படையான துணிக்கைகள். கத்தோட்டு கதிர்ல மறையேற்றமுடைய அடிப்படையான துணிக்கைகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு? கத்தோட்டு கதிர் அடிப்படையான மறையேற்றமுடைய துணிக்கைகளை கொண்டிருக்கு. இதை சொன்னது யாரு? செக்ல யார் சொன்னார்? யார் சொன்னார்? குட், தாம்சன் இல்லையா? தாம்சன் சொன்னார். சரி, தாம்சன் ஏன் அவர் அப்படி சொன்னார்? மறையேற்றங்களை தாம்சன் கண்டுபிடிச்சதா? அது ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. அப்ப அந்த அடிப்படை துணிக்கைங்கிற வேர்டு தான் தாம்சன் கொண்டு வந்த வேர்டு. தாம்சன் எதை வச்சு இது அடிப்படை துணிக்கைன்னு சொன்னார்? எதை வச்சு அவர் அடிப்படை துணிக்கைன்னு சொன்னார்? அந்த கத்தோட்டு கதிர் குழாய்க்குள்ள வேற வேற வாயுக்களை யூஸ் பண்ணி பாக்குறாங்க, வேற வேற மின்வாய்களை யூஸ் பண்ணி பாக்குறாங்க. இப்படி எல்லாம் யூஸ் பண்ண டைம், ஒவ்வொரு டைமுமே வார இந்த கத்தோட்டு கதிர்களோட ஏற்றத்தின் கீழ் திணிவு விகிதத்தை செக் பண்றாங்க. இந்த பெருமானம் எல்லாம் என்ன வருது பிள்ளைகள்? அந்த ஏற்றத்தின் கீழ் திணிவு விகிதம் எல்லா சந்தர்ப்பத்திலையும் மாறிலியாக இருக்கு. எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒரே மாறி. அப்ப எந்த வாயுவை யூஸ் பண்ணாலும் ஈன் கிளம் விகிதம் ஒரே பெருமானம் தான் வருது என்று சொன்னால், எந்த வாயுவை யூஸ் பண்ணாலும் வாரது ஒரே துணிக்கை தான். அப்ப எல்லாருக்குள்ளேயும் இருந்து இந்த துணிக்கை வருது என்று சொன்னால், இந்த துணிக்கை என்ன துணிக்கை? எல்லாருக்குள்ளேயுமே இருக்கிற துணிக்கை. அப்போ ஒரு அடிப்படையான துணிக்கை. இது இலத்திரன் என்று சொல்லி கண்டுபிடிக்கப்படுது. சரியா பிள்ளையா? அப்ப ஏன் இலத்திரன்கள், ஏன் கத்தோட்டு கதிர்கள் அடிப்படை துணிக்கைகளை கொண்டிருக்கு என்று சொல்லி கேட்டால், ஏன் அழைக்கப்படுது என்று கேட்டால் என்ன நீங்க எழுதியிருக்கணும்டா? இந்த கத்தோட்டு கதிர் குழாய்க்குள்ள வேற வேற வாயுக்களை, வேற வேற மின்வாய்களை பயன்படுத்தி கத்தோட்டு கதிர்கள் பெறப்பட்ட போது அக்கத்தோட்டு கதிர்களின் ஈன் கீழ் எம் விகிதம் எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒரே மாதிரியாக இருந்தது. எனவே கத்தோட்டு கதிர் உள்ள துணிக்கைகள் எல்லா வாயுக்களுக்கும் அல்லது எல்லா அணுக்களுக்கும் பொதுவான அடிப்படை துணிக்கைகள் என கருதப்பட்டது. நீங்க இது எழுதியிருந்தா போதும், ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிடும். இப்படி எழுதினாக்கள் எத்தனை பேர் இதுக்கு ஆன்சர் பண்ணாங்க?
இப்படி ஆன்சர் பண்ணாக்கள் எத்தனை? அந்த 96 எடுத்த 2 பிள்ளைகளும் ஆன்சர் பண்ணி இருந்துச்சு, எனக்கு அது ஞாபகம் இருக்கு. மற்றாக்கள் எத்தனை பேர்? மற்ற ஆக்கள் யார் சரி அப்படி போட்டாக்கள் இருக்கிறீங்களா? என்ன சொல்லணும்? கேத்தோட்டு கதிர் குழாயினுள் வெவ்வேறு வாயுக்களையும் வெவ்வேறு மின்வாய்களையும் பயன்படுத்திய போது பெறப்பட்ட கேத்தோட்டு கதிர்களின் ஈயின் கீழ் எம் விகிதம் துணியப்பட்டது. இப்பெருமானம் எல்லா வாயுக்களுக்கும் ஒரே மாதிரியாக அமைந்தது. எனவே எல்லா வாயுக்களிலும் காணப்படும் பொதுவான அடிப்படையான துணிக்கைகளை கேத்தோட்டு கதிர் கொண்டுள்ளது. இப்படி எழுதியிருந்தா போதுங்க, இவ்வளவு எழுதியிருந்தா போதும், ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. கிளியரா பிள்ளைகள்? 100% நான் இப்ப கதைச்ச அவ்வளவு விஷயமும் கிளியர்னு சொல்லலாம். எத்தனை நம்ம கிட்டத்தட்ட அரைவாசி கேள்விகள் முடிச்சிட்டோம் நினைக்கிறேன். நான் இப்ப கதைச்ச அவ்வளவுமே 100% கிளியர்னு சொல்லலாம். எத்தனை 100% எனக்கு கிளியர்னு சொல்றாரு. ஓகே, அடுத்தது 8வது கேள்வி. கேத்தோட்டு கதிர் பரிசோதனையில் தாழ் அமுக்கம் பயன்படுத்தப்படுவதன் காரணத்தை விளக்குக. தாழ் அமுக்கம் பயன்படுத்தப்படுவதன் காரணத்தை விளக்குக. தம்பி மனோஜுக்கு தெரியும் ஏன் தாழ் அமுக்கம் யூஸ் பண்றது. மனோஜ் தம்பி ஞாபகம் இருக்காடா? என்ன காரணம்? என்ன காரணம் ஞாபகம் இருக்கா மனோஜ்? சோ ஃபார் எக்ஸாம்பிள், மனோஜ்ல ஆளை பார்க்க போற கதை ஒன்னா சொல்லியிருப்பேன். கிளாஸ்ல இருந்தாங்களுக்கு தெரியும். மனோஜ் வந்து அவன் ஆளை பார்க்க போற டைமை பத்தி நான் கழிச்சிருப்பேன். ஒரு நைட் 12 மணிக்கு வர சொல்லி இருந்தா சுருண்டு போயிருப்பான். அதுவே பகல் 12 மணின்னு சொன்னா ஸ்லோவா தான் போயிருப்பான். ஏன்னா டிராபிக், சரியான டிராபிக் இருந்துருக்கு. சோ கொஞ்சம் வாங்க வீட்டுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து முடிகிறதுக்குள்ள மனோஜ் வீட்டு இருப்பான் இல்லையா? ஏன்? ஏன்னா அந்த டைம்ல வந்து போறதுக்கான தடைகள் இல்ல, வாகனங்கள் இருக்க போறது இல்ல. சரியா இல்லையா? வாகனங்கள் இருக்க போறது இல்ல, அதுக்கான தடைகள் இல்ல. அப்ப என்ன செஞ்சிருவான்? குயிக்கா போயிட்டு அங்க இருப்பான். போயிட்டு நான் வந்துட்டேன் சொல்லிட்டு இருக்க போறான். சோ அதே கன்செப்ட் தான் நீங்க பிள்ளைகள். வாயுக்கள்ல இருந்து இந்த கேத்தோட்டு கதிர் அசையணும்னு அதுல என்ன இருக்கணும்? இலத்திரன்கள் அசையணும். அதான் கன்செப்ட். அப்ப இலத்திரங்கள் அசையணும்னு சொன்னா அந்த அசையறதுக்கு தடை இருக்கப்படாது. தடை இருந்தால் இலத்திரங்கள் என்ன செய்யாது? அசையாது. இப்ப வாயுக்கள் வந்து உயர்ந்த அமுக்கத்தில் இருக்கக்குள்ள, வாயுக்கள் அமுக்கமாக இருக்குன்னு சொன்னால், நிறைய அமுக்கத்தில் இருக்கின்றால் அதுக்குள்ள நிறைய வாயுக்கள் இருக்கு. அப்ப நிறைய வாயுக்கள் இருந்தால் அடர்த்தி கூட, அப்ப ஒரு இலத்திரன் அசைய போக்குள்ள அவ்வளவு அடர்த்தியா இருந்தா என்ன செய்யும்? தடை வந்து கூட இருக்கும். அதுவே நம்ம வாயுக்களை வெளியாக்கி வாயுக்களின் அமுக்கத்தை குறைச்சோம்னு சொன்னால் உள்ளுக்கு வாயுக்களோட அடர்த்தி என்ன செய்யும்? குறைய இருக்கு. அப்ப இங்க ஒரு வாயு இருந்தா அடுத்த வாயு இங்கதான் இருக்க போறாரு. இடையில பெரிய ஒரு கேப் இருக்கும். அப்ப என்ன செய்வார்? அந்த கேப்பு கூட இலத்திரன் போயிடுவார். சோ இது நம்ம ஏன் தாழ் அமுக்கம் பயன்படுத்த போறோம்னு சொன்னால், இலத்திரன்கள் அசைவுக்கான நீங்க எக்ஸாக்டா நீங்க இப்படி எழுதியிருந்தா போதும். இலத்திரன்களின் அசைவுக்கான தடையை குறைப்பதற்காக இந்த தாளமுக்கம் பயன்படுத்தப்படும். இவ்வளவும் போதும். இப்படி எழுதினாக்கள் எத்தனை? இப்படி எழுதினாக்கள் எத்தனை பேர் சொல்லுங்க? எத்தனை பேர் இப்படி எழுதினீங்க? நிறைய பேர் ஆன்சர்ல எஸ் நான் பார்த்திருந்தேன். நிறைய பேர் இப்படி எழுதிருந்தீங்க. சோ இது அவ்வளவு பேர் பிழை விடல் இந்த கேள்வியில. ஏன்னா இதெல்லாம் நம்ம தெளிவாக ஸ்டார்டிங்ல மனோஜ போட்டு தூக்கி மிதிச்சு கழிச்ச ஒரு கதை இல்லையா? இதெல்லாம் மறக்கவே மாட்டுச்சு. அடுத்தது 10வது கேள்வி. சாரி 9வது கேள்வி. கேத்தோட்டு கதிர் பரிசோதனையில்
கேத்தோட்டு கதிர் பரிசோதனையில் உயர் மின் அழுத்தம் பயன்படுத்தப்படுவதன் காரணத்தை விளக்கு. கேத்தோட்டு கதிர் பரிசோதனை நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு ஹை வோல்டேஜ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஹை வோல்டேஜ் யூஸ் பண்ணுவோம். சோ ஏன் அந்த ஹை வோல்டேஜ் யூஸ் பண்றோம்னா, கழிச்சிட்டேன் ஆல்ரெடி, என்ன இலத்திரன் என்று சொல்றவர் அணுக்களுக்குள்ளதான் இருக்க போறார். அணுக்களுக்குள்ள எப்படி இருப்பார், கருட கண்ட்ரோல்ல இருக்க போறார். கரு நேரேற்றமுடையது, இலத்திரன் மறையேற்றமுடையது. அப்ப இந்த நேரேற்றமுடைய இந்த கரு என்ன செய்யும் பிள்ளைகள், மறையேற்றமுடைய இலத்திரன் அப்படியே கவர்ந்து பிடிச்சு வச்சிருக்க போறார். அப்ப இலத்திரன்களை வெளியாக்கினாதான் அது கேத்தோட்டு கதிராக போகணும். அப்ப நான் என்ன செய்யணும்டா, இலத்திரன்கள் அந்த அணுவை விட்டு வெளியாகும். அப்ப அணுவை விட்டு வெளியாக்கணும்னு சொன்னால் இலத்திரன்கிட்ட போயிட்டு வாங்க சொன்னா வந்துருவாரா? அவர் என்ன சொல்லுவார், இல்ல வாப்பா ஏசுவார், நான் கரு வந்து என்ன கவர்ந்து வச்சிருக்காரு, நான் வரையலான்னு சொல்லி யார் சொல்லுவார், இலத்திரன் சொல்லுவார். அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த கருவுக்கும் இலத்திரனுக்கும் இடையில இருக்கிற அந்த பொண்டை என்ன செய்யணும், அந்த கவர்ச்சியை நம்ம உடைக்கணும். அதை வெட்டினா போதும், என்ன ஆயிடும், இலத்திரன் தனி அப்படியே ஓடி வந்துடுவார். சரியா இல்லையா? அப்ப இந்த கவர்ச்சியை உடைக்கணுமாக இருந்தால் கருவுக்கும் இலத்திரனுக்கும் இடையில இருக்கிற அந்த கவர்ச்சியை உடைக்கிறதுக்கு என்ன தேவை பிள்ளைகள், சக்தி தேவை. இந்த சக்தியை யாரு கொடுப்பார் என்றால், யார் கொடுக்க போறார், இந்த உயர் அழுத்த வேறுபாடு கொடுக்க போறார். சோ நீங்க இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க, எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க, அணுவில் உள்ள இலத்திரனுக்கும் கருவுக்கும் இடைப்பட்ட கவர்ச்சியை உடைத்து இலத்திரனை வெளியேற்றுவதற்கான சக்தியை வழங்குவதற்காக உயர் மின் அழுத்தம் பயன்படுது. விளங்கிச்சா? விளங்கிச்சாது? இது கிளியர்னு சொல்லாது எத்தனை பேர்? இது கிளியர் என்று சொன்னால் எத்தனை பேர்? 100% கிளியர்னா 100% கிளியர்னு போடுங்க பிள்ளைங்க. கருவுக்கும் இலத்திரனுக்கும் இடைப்பட்ட அந்த கவர்ச்சியை உடைச்சி, அதை உடைச்சாதான் இலத்திரன் வெளியாகும். அந்த கவர்ச்சியை உடைக்கணும்னு சொன்னா சக்தி தேவை. இந்த சக்தியை கொடுக்கிறது தான் யார், அந்த பேட்டரி, ஒரு ஹை வோல்டேஜ். அப்ப நீங்க என்ன எழுதி இருக்கணும் பிள்ளைகள், கருவுக்கும் இலத்திரனுக்கும் இடைப்பட்ட கவர்ச்சியை உடைத்து இலத்திரனை வெளியேற்றுவதற்கு தேவையான சக்தியை வழங்குறதுக்குத்தான் இந்த உயர் மின்னழுத்த வேறுபாடு பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி எழுதினா போதும். சரியா? அடுத்த கேள்வி, 10வது கேள்வி பாருங்க. நேர்கதிரினதும் கேத்தோட்டு கதிரினதும் வேகங்களை ஒப்பிட்டு. இதுல 2 கேள்வி இருக்கு. ஒன்று, நேர்கதிரினதும் கேத்தோட்டு கதிரினதும் வேகங்களை ஒப்பிட்டு, ஃபர்ஸ்ட் ஒப்பிடுங்க. அதுக்கு பிறகு அதற்கான காரணத்தை விளக்குக. 2 விஷயம் இருக்கு. நான் படிச்சிருக்கோம், தெளிவா படிச்சிருக்கோம். நேர்கதிரா கேத்தோட்டு கதிரா வேகம் கூடியது அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும், இலத்திரன் கேத்தோட்டு கதிரில் இருக்கிறது இலத்திரன்கள், நேர்கதிரில் இருக்கிறது மிச்சம் அவ்வளவு நேர்கதிர்களா இருக்கு. நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா? ஒரு அணுல இருந்து இலத்திரன் மட்டும் வெளியே போனால் அதுக்குள்ள இருக்கிற மிச்சம் அவ்வளவும் யாரு, புரோத்தன், நியூட்ரன், திணிவுக்கு காரணமான அவ்வளவு பேரு நேர்கதிர். அப்ப கேத்தோட்டு கதிர் இலத்திரன் திணிவு குறைஞ்ச ஒரு ஆள், நேர்கதிர் திணிவு கூடின ஒரு ஆள். இப்ப பிள்ளைகள் கிடைக்கிறது 2 பேருக்குமே ஒரே வோல்டேஜ் தான், ஒரே சக்தி தான் கிடைக்குது. அப்ப திணிவு குறைஞ்சவர் என்ன செய்வார், ஒரே ஃபோர்ஸ் கிடைக்கக்குள்ள திணிவு குறைஞ்சவர் என்ன செய்வார், திணிவு குறைஞ்சவர் ஸ்பீடா அசைய தொடங்குவார், திணிவு கூடினவர் ஸ்லோவா தான் அசையப்படுறார். சோ இதான் இங்க நடக்கிறது. இப்ப வேகத்தை பொறுத்த வரைக்கும் திணிவு யாருக்கு கூட, நேர்கதிருக்கு கூடங்கிறதால நேர்கதிர வேகம் குறைவு இருக்கு. சோ நீங்க எழுத வேண்டிய மெத்தட் எப்படின்னா, நீங்க இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், நீங்க ஃபர்ஸ்ட் எழுதிருக்கணும் நேர்கதிரின் வேகம். முதலாவது எழுதிருக்கணும் நேர்கதிரின் வேகம் சின்னது. சரியா? எப்படி எழுதிருப்பீங்க, இந்த மாதிரி நேர்கதிரின் வேகம் கேத்தோட்டு கதிரின் வேகம், இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் எழுதிருக்கணும். நிறைய பேர் பிள்ளைகள் உறப்புல இதுதான் என்ன செய்யறல்லன்னு சொன்னால், கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்றது. முதலாவது ஒப்பிடுங்கிறதுதான் கேள்வினா, நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஒப்பிடணும். இதுக்கு ஒரு மார்க்ஸ் இருக்குங்க. நம்ம என்ன செய்யறல்ல, இதை எழுதுறல்ல, அதுக்கு தேவையான காரணத்தை மட்டும் எழுதிட்டு வா. நீங்க இதை எழுதிட்டு தான் நீங்க அடுத்து என்ன செய்யணும், காரணம் என்று சொல்லி போட்டு, காரணம் என்று சொல்லி போட்டுட்டு அதுக்குரிய ரீசனை கீழே எழுது. என்ன காரணம் பிள்ளைகள், நேர்கதிரின் திணிவை விட, அதாவது கேத்தோட்டு கதிரின் திணிவை விட நேர்கதிர திணிவு கூட, அதனால நேர்கதிர் மெதுவாகவும்
கேத்தோடு கதிர் விரைவாகவும் இயங்குவார். நீங்க இவ்வளவும் எழுதினா போதும். சரியாடா? அடுத்தது 11வது கேள்வி. நியூட்ரன் கண்டுபிடிப்பு தொடர்பான ஷட்விக்கின் ஆய்வினை விளக்குக என்று சொல்லி காய்ச்சிருக்கு. இது நம்ம படிச்சிட்டோம் இல்லையா? நியூட்ரன் தொடர்பான ஷட்விக்கின் ஆய்வு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்கிற நம்பிக்கையில தான் கழிச்சிட்டு இருக்கேன். யாராவது இது இன்னும் அறிமுகம் இல்லை என்றால் இதுக்கு முதல் இருக்கிற கிளாஸ்ல இருக்கிற விஷயங்களை பார்த்துக் கொள்ளுங்க. நியூட்ரன் கண்டுபிடிப்பு ஆக முதலாவது கான்செப்ட் என்ன பிள்ளைகள்? ஒரு ஈய குற்றி. நிறைய பேர் அந்த ஈய குற்றிங்கிறத உரமா மென்ஷன் பண்ணிருந்தீங்க. நமக்கு அந்த ஈய குற்றி முக்கியம் இல்லை. நமக்கு தேவை அந்த முதல் அல்பா கதிரை உருவாக்குற முதல் தான் தேவை. அப்ப என்ன சொல்லணும்? ஒரு ஈய குற்றியினுள் அல்பா கதிர் முதலை வைத்து, அல்பா கதிரை உருவாக்கக்கூடிய முதல், அப்ப ஈய குற்றியினுள் அல்பா கதிர் முதலை வைத்து அதிலிருந்து வெளியேறும் அல்பா கதிர்கள் ஏற்ற கணிப்பானில் பட செய்யப்படும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். ஏற்ற கணிப்பான்ல பட செய்யக்குள்ள என்ன நடக்குது பிள்ளைகள்? அங்க ஒரு ஏற்றம் ஒன்று காட்டப்படுது. எனவே ஏற்ற கணிப்பான் நேரேற்றத்தை காட்டியது, அல்லது ஏற்ற கணிப்பான் நேர்வாசிப்பை காட்டியது. இதுதான் முதலாவது நடந்தது. சரியா இல்லையா? இரண்டாவது என்ன செய்யும்? ஏற்ற கணிப்பானுக்கும் ஈய குற்றிக்கும் இடையில், அல்லது ஏற்ற கணிப்பானுக்கும் அல்பா கதிர் முதலுக்கும் இடையில் மெல்லிய பெர்லியம் தட்டு வைக்கப்பட்டது. இந்த டைம் என்ன செய்யணும்? மெல்லிய பெர்லியம் தட்டு வைக்கப்பட்டது. இதன் போது ஏற்ற கணிப்பானின் வாசிப்பு 0 ஆகியது. ஏற்ற கணிப்பானின் வாசிப்பு 0 ஆகியது. நிறைய பேர் என்ன செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னால், நான் இந்த 0 ஆனதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்லியிருப்பேன். 2 ஆப்ஷன் இருக்குங்கிற விளக்கம் எல்லாம் சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு ரிசோர்ஸ் புக்ல இருக்காடா? இல்ல. அது நான் உங்களுக்கு தேர்ட் இஸ் ஒரு ஆப்ஷன். சரியா இல்லையா? அது ரிசோர்ஸ் புக்ல இல்ல. அது நான் உங்களுக்கு விளங்கப்படுறதுக்காக ஒரு ஆப்ஷன். நிறைய பேர் அதையும் எழுதி வச்சீங்க. ஓகே, அது ஃபைன். பட் நீங்க அது என்ன செய்ய தேவையில்ல பிள்ளைகள். நீங்க அதை எழுதி உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்க இப்படி எழுதினா போதும். என்ன? ஏற்ற கணிப்பானின் வாசிப்பு 0 ஆகியது. அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறார்? ஏற்ற கணிப்பானுக்கும் பெர்லியம் தட்டுக்கும் இடையில் கார்பன் பரஃபின் மெழுகு தட்டு வைக்கப்பட்டது, அல்லது பரஃபின் மெழுகு தட்டு வைக்கப்பட்டது. இதன் போது ஏற்ற கணிப்பான் மீண்டும் நேர்வாசிப்பை காட்டியது. இவ்வளவும் தான் அவதானம். சரியா இல்லையா? நீங்க இவ்வளவு ஃபர்ஸ்ட் எழுதிருக்கணும். இந்த அவதானத்திலிருந்து முடிவொன்று பெறப்படுது. என்ன முடிவு பிள்ளைகள்? என்ன சொல்லும்? அல்பா கதிர் முன்னோக்கி சென்று பெர்லியம் தட்டில் மோதி, பெர்லியம் தட்டில் இருந்து ஏற்றமற்ற நியூட்ரனை வெளியாக்கி, ஏற்றமற்ற துணிக்கைகளை, அதாவது நியூட்ரன்களை வெளியாக்கி, இந்த நியூட்ரன்கள் பரஃபின் மெழுகு தட்டில் மோதி நேரேற்றமுடைய புரோத்தன்களை வெளியாக்குகிறது. நீங்க இவ்வளவும் எழுதினா போதும், உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சது. சொல்றது வழங்கிச்சா வழங்கலையா? இது யார் சரி ஆல்ரெடி படிக்காதாக்கள் இருக்கீங்களா? நியூட்ரன் கண்டுபிடிப்பு இன்னும் படிக்காதாக்கள் யார் சார் இருக்கீங்களா? நியூட்ரன் கண்டுபிடிப்பு நாங்க இன்னும் படிக்கல என்று சொல்றார்கள் யாராவது இருக்கீங்களா? இல்ல நாங்க படிச்சிட்டோம், இவ்வளவு கிளியரா நாங்க படிக்கலன்னு சொல்றார்கள் வேற எங்க சரி படிச்சா? நாங்க படிச்சிட்டோம் பட் அவ்வளவுக்கு கிளியரா எல்லாம் படிக்கலன்னு சொல்றாங்க யாராவது இருக்கீங்களா? ஏன்னா இங்க வந்து வேற வேற இடத்துல படிச்ச பிள்ளைகளும் இருக்கீங்க, வேற வேற டீச்சர்ஸ் படிச்ச பிள்ளைகளும் இருக்கிறீங்க. சரியா பிள்ளைகள்? நீங்க இவ்வளவு எழுதியிருந்தா உங்களுக்கு அதுக்குரிய ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிடும். அடுத்த கேள்வி நியூட்ரன் கண்டுபிடிப்பின் போது நடைபெறும் கருத்தாக்கங்களை சமப்படுத்தி எழுதுக. அந்த கருத்தாக்கம் நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். முதலாவது என்ன? அல்பா கதிர் போயிட்டு, அல்பா கதிர் +2க்கு 4. இந்த அல்பா கதிர் போய் யாரோட மோதி இருப்பார்? பெர்லியத்தோட மோதி இருப்பார். பெர்லியம் 4க்கு 9 இவரோட மோதி இருப்பார். இப்படி மோதி இதுல இருந்து என்ன நடக்கும்னு சொல்லுங்க. இப்படி மோதி இவர்ல இருந்து என்ன வந்திருக்கும் பிள்ளைகள்? இவர்ல இருந்து என்ன வந்திருக்கும்? ஒரு நியூட்ரன் வந்திருக்க போறார். 0க்கு 1 என்று சொல்ற நியூட்ரன் வந்திருக்க போறார். பிளஸ் இன்னொரு மூலகம் வந்திருக்கும். என்ன மூலகம்னு நமக்கு தெரியாது. என்ன செய்யலாம்? இது எப்படி இந்த கருத்தாக்கங்கள் சமப்படுத்துறதுன்னு நான் சொல்லி தந்திருக்கேன். என்ன செய்யணும்? ஃபர்ஸ்டுக்கு அணுவெண்களை கூட்டுங்க. இங்க 6, இங்க 0. அப்ப இங்க 6 இருக்கா, இங்க 0 இருக்காருன்னு சொன்னால் இங்க எத்தனை வரணும்டா? அப்ப 6 வரணும். ஏன்னா இங்க கூட்டின 6 வருது என்றால் இங்கேயும் அதே 6 வரணுமா இல்லையா? அப்ப 6 வந்துட்டு. இந்த 6 என்று சொல்ற அணுவெண் யாருக்கு இருக்கும்?
கார்பனுக்கு தான் அணுவெண் 6. சரியா பிள்ளைகள்? அப்ப இங்க வரப்போற இந்த மூலகம் யாரு பிள்ளைகள்? இங்க வரப்போற மூலகம் யாரு? கார்பன். அப்ப திணிவெண்ணுக்கு போனோம்னு சொன்னா இங்க 4 + 9 13. இங்க 1 தான் இருக்கு. அப்ப இன்னும் எத்தனை இருக்கு? 12. இது வந்து முதலாவது பெர்லியம் தட்டுக்கிட்ட நடக்கிற கருத்தாக்கமாக இருக்கு. அடுத்த ஸ்டெப் என்ன பிள்ளைகள்? இப்படி உருவாகிற நியூட்ரன் என்ன செய்வார்? கார்பன் பரஃபின் மெழுகுல மோதி எதை உருவாக்குறாராம்? புரோத்தனை உருவாக்குறாராம். அப்ப புரோத்தன் சொல்றது என்ன? +1க்கு 1ன்னு உங்களுக்கு தெரியும். +1க்கு 1. மிச்சம் என்ன இருக்கு பிள்ளைகள்? இங்க 6ல 1 வந்துச்சுன்னா மிச்சம் என்ன? 5. 5 யாரு? போரோன். திணிவ பாருங்க 13. 1 இங்க இருக்கு. மிச்சம் எத்தனை? 12. 5க்கு 12 போரோன் வரப்போகுது. இந்த 2 தாக்கங்களும் தான் கருத்தாக்கங்கள். இது எல்லாமே நம்ம தியரி கிளாஸஸ்ல படிச்சுட்டோம். சில பேருக்கு சம்டைம்ஸ் இது ஒரு சீன வித்த மாதிரி இருக்கலாம், புதுசா இருக்கலாம். பட் எல்லாமே நம்ம என்ன செஞ்சுட்டோம்டா? படிச்சு முடிச்சிட்டோம். சரியா இல்லையா? இது கிளியரா பிள்ளை? இது யாருக்காவது ஏதாவது குழப்பம் இருக்கு? அந்த தாக்கங்கள் இதுக்கு முதல் பார்க்காதாக்கள் யாராவது இருக்கீங்களா? இன்றைக்குதான் இந்த மாதிரி தாக்கங்கள்லாம் கேள்விப்படுறேன்னு சொல்ற யாராவது இருக்கீங்களா? ஓகே, குட். அடுத்தது 13வது கேள்வி. கோல்ஃப் பால் மாதிரி உருவை முன்வைத்தவர் யார்? இதெல்லாம் ஒரு கேள்வியா கேட்கவே கூடாது. முதலாவது யாரு? கோல்ஃப் பால் மாதிரி உரு. அணுவின் முதலாவது மாதிரி உரு முன்வைச்சவர் வந்து ஜான் டால்டன். அப்ப நீங்க ஃபர்ஸ்டுக்கு என்ன செஞ்சிருக்கணும் பிள்ளைகள்? முன்வைத்தவர் யார்? அதுக்குத்தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர். யாரு? ஜான் டால்டன். முடிஞ்சு. அவர் முன்வைத்த அணுவின் கொள்கைகள் 4ஐயும் தருக. 4 கொள்கை உங்களோட ரிசோர்ஸ் புக்ல இருக்கிறத நீங்க அப்படியே பார்த்து எழுதுங்கன்னு சொல்லியிருக்கேன். ரிசோர்ஸ் புக்ல இருக்கிறத நீங்க அப்படியே எழுதணும்னு சொல்லியிருப்பேன். நான் இப்பயும் அதைத்தான் சொல்றேன். நீங்க என்ன செய்யுங்க? போயிட்டு ரிசோர்ஸ் புக்கை போயிட்டு பாருங்கடா. ஏன்னா நிறைய பேர் எப்படி ஆன்சர் பண்ணிருக்கீங்க என்றால், நான் வாயில செல்ல போகக்குள்ள வந்து நீங்க திருப்பியும் அதுல புள்ள விடுவீங்க. ரிசோர்ஸ் புக்ல என்ன இருக்கோ அதை நீங்க அக்யூரேட்டா ஆன்சர் பண்ணணும். இந்த அணுக்கொள்கையில ஏண்டால் இந்த அணுக்கொள்கையில அந்த ரிசோர்ஸ் புக்ல இருக்கிறது தான் ஜோல்டன் ஆக்சுவலா அக்யூரேட்டா என்ன சொன்னாரோ அது அப்படியே ஒரு ரிசோர்ஸ் புக்ல இருக்கு. அப்ப கொள்கை என்று சொல்லக்குள்ள நம்ம இஷ்டத்துக்கு மாத்தி செல்ல இயலாது. நம்மட மொழி நடைக்கு இஷ்டத்துக்கு மாத்த இயலாது. அவர் என்ன சொல்லி இருக்காரோ அதே மாதிரி சொல்லும். அப்ப நீங்க ஒரு ரிசோர்ஸ் புக்கை போயிட்டு ஓபன் பண்ணி பாருங்க. 4 அணுக்கொள்கைகள் டால்டன் சொல்லி இருப்பார். அந்த 4ஐயும் கிளியரா அதே மாதிரி மைண்ட்ல வச்சுக்கணும். சரியாடா? 14வது கேள்வி. இலத்திரன்கள் ஏற்றத்தின் அடிப்படை துணிக்கை என அழைக்கப்படுவது ஏன் என விளக்குக. முதலாவது ஒன்று பார்த்தோம், இலத்திரன்கள் அதாவது கத்தோட்டு கதிர்கள் அடிப்படை துணிக்கைகள் என்று சொல்றது ஏன்? அது ஏன் கிளம்பி இதை வச்சு முடிச்சிருக்கும். இலத்திரன்கள் ஏற்றத்தின் அடிப்படை துணிக்கைன்னு நம்ம ஏன் சொல்றோங்கிறது ஒரு கேள்வி. இதுக்கு வந்து என்ன ஆன்சர் பிள்ளைகள்? ஏற்றத்தின் அடிப்படை துணிக்கைன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம். சரியா இல்லையா? என்ன காரணம் இருக்கு? ஏதாவது ஒரு கூறு இலத்திரனை இலக்குமா இருந்தால் நேரேற்றம் கிடைக்கும். ஏதாவது ஒரு கூறு இலத்திரனை ஏற்குமாக இருந்தால் மறையேற்றம் கிடைக்கும். அப்ப ஒரு கூறு வந்து என்ன ஏற்றத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிறத தீர்மானிக்கிறது யாரு? இலத்திரன். அவர் இழந்தால் நேரேற்றமும் ஏற்றால் மறையேற்றம் உண்டால் என்ன ஏற்றம் கிடைக்கணும் என்று சொன்னாலும் அதுக்கு காரணம் யாரு பிள்ளைகள்? இலத்திரன். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? இலத்திரனை வந்து ஏற்றத்தின் அடிப்படை துணிக்கைகள் சொல்லப்போம். நான் சொல்றதுல ஏதாவது குழப்பம் இருக்காது? ஏதாவது குழப்பம் இருக்கு? இது கிளியரா 100% கிளியர்னு சொல்லால் எனக்கு 100% கிளியரா விளங்குது சொல்லால் நீங்க படிச்சிருக்கணும் பிள்ளைகள், தெளிவா படிச்சிருக்கணும். என்னென்றால் இலத்திரன்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கிளியரா யோசிங்க. நீங்க நோட்ஸ்ல படிச்சிருப்பீங்க. நீங்க உங்களோட தியரி நோட்ஸ்ல இருக்கான்னு நீங்களே போயிட்டு பாருங்க. எல்லாருமே படிச்சிருப்பீங்க தான். எல்லாருமே இது ஃபர்ஸ்ட் காய்க்கிறோம் தான். என்ன இலத்திரன்கள் தான் ஏற்றத்தின் அடிப்படை துணிக்கை இப்படி ஒண்ணு படிச்சிருப்பீங்க. இல்ல நோட் ஒண்ணு படிச்சிருப்பீங்க. படிச்சீங்களா? அப்படி ஏட்ட வந்த அப்படியே படிச்சிருப்பீங்க. வேற யார்கிட்ட சரி? வேற யார் சரி? இதே பாயிண்ட் உங்களோட நோட்ஸ்ல இருக்கா இல்லையா? எல்லாரோட நோட்லயுமே இந்த பாயிண்ட் இருக்கும். எல்லாரோட கொப்பிலையுமே இந்த நோட்ஸ் இருக்கும். இடத்துல இலத்திரன்கள் ஏற்றத்தின் அடிப்படை துணிக்கைகள் நோட்ஸ் ஒன்று இருக்கு. அப்ப உண்மையா அவங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வரணும். என்னென்றால் எங்கட பிள்ளைகள் எங்கள்கிட்ட கேட்டு இருக்கு இந்த டவுட். என்னென்றால் சார் அப்ப இலத்திரன்கள் ஏற்றத்தின் அடிப்படை துணிக்கை என்று சொன்னா நம்ம சொல்றோம் தானே சார் இலத்திரன் மறையேற்ற முடியாது.
அப்ப இலத்திரன செல்லணும் எப்படி? மறையேற்றத்தின் அடிப்படை துணிக்கை என்றுதானே செல்லணும் சார். ஏன்னா அது மறையேற்றமே. நீங்க எப்படி நேரேற்றத்துக்கும் இந்த மறையேற்றம் உடையதுதான் அடிப்படை என்று சொல்றீங்க? யோசிச்சிருக்கீங்களா எப்பயாவது? இலத்திரன்கள் வந்து மறையேற்றம் உடையது, அது கன்ஃபார்ம். அப்ப அதே இலத்திரனத்தை நம்ம என்ன வந்து சொல்ல போறோம்? ஏற்றத்தின் அடிப்படை துணிக்கை இலத்திரன் என்று சொல்ல போறோம். ஏற்றத்துல நேரேற்றமும் இருக்கு, மறையேற்றமும் இருக்கு. இவர் மறையேற்றம்ங்கிறதால நீங்க செல்லிருக்கலாம், மறையேற்றத்தின் அடிப்படை துணிக்கை இலத்திரனை நீங்க செல்லிருக்கலாம். ஆனா மறையேற்றம் மட்டும் நீங்க பிரிக்கல. என்ன சொல்றீங்க? ஏற்றத்தின் அடிப்படை துணிக்கை என்று பொதுவா சொல்றீங்க. அப்ப நேரேற்றத்துக்கும் இலத்திரம் தான் அடிப்படை துணிக்கையா என்று கேட்டால் எஸ், அதுக்கும் அவர் தான் அடிப்படை துணிக்கை. ஏன் அவர் தான் அடிப்படை துணிக்கைன்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு வழங்கணும் என்ன? ஒரு கூறு இலத்திரன இலக்குமாக இருந்தால் அந்த கூறுக்கு வந்து நேரேற்றம் கிடைக்கும். அப்ப இங்க நேரேற்றம் கிடைக்கிறதுக்கு காரணம் இலத்திரன் வெளியே போறது. ஒரு கூறு இலத்திரனை வாங்குமாக இருந்தால் அவருக்கு மறையேற்றம் கிடைக்கும். அப்ப இங்க மறையேற்றம் கிடைக்கிறதுக்கு காரணம் இலத்திரன் அவரை நோக்கி வாரது. இப்ப யோசிங்க, நேரேற்றம் கிடைக்கணுமா இருந்தாலும் இலத்திரன் தான் முடிவெடுக்கணும், மறையேற்றம் கிடைக்கணுமா இருந்தாலும் இலத்திரன் தான் முடிவெடுக்கணும். அப்ப நேரேற்றத்துக்கும் இலத்திரன் தான் அடிப்படை, மறையேற்றத்துக்கும் இலத்திரன் தான் அடிப்படை. சோ அதனாலதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏற்றத்தின் அடிப்படை துணிக்கை இலத்திரன் என்று சொல்லலாம். இதை ஆன்சர் பண்ணக்குள்ள நீங்க எப்படி ஆன்சர் பண்ணிருக்கணும்? ஒரு கூறு இலத்திரனை ஏற்கையில் மறையேற்றத்தையும் இலத்திரனை இலக்கையில் நேரேற்றத்தையும் பெற்றுக்கொள்ளும். எனவே இலத்திரன் ஏற்றத்தின் அடிப்படை துணிக்கை எனப்படும். விஷயம் முடியும். விளைஞ்சா இப்படி கிளியரா படிச்சிருக்கீங்களா நீங்க? உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க, உங்களை ஏமாத்தாதீங்க. ஒரு நாள் படிக்கிறது கிளியரா 100% அவ்வளவு விளங்கி படிக்கணும். இப்படி நீங்க படிச்சிருக்கீங்களான்னு நீங்க உங்களை நீங்க கேட்டுக்கொள்ளணும். சும்மா காலத்தை போகாடப்படாது. நமக்கு டைம் இல்ல பிள்ளைங்க. நம்ம வந்து இந்த விளையாடி தரத்துக்கான இடம் இது இல்ல. ஓ லெவல்ல நம்ம இஷ்டத்துக்கு விளையாடி இருக்கலாம், ஏ லெவல் அதுக்குரிய இடம் இல்லை. படிக்கணும், விளையாடணும். பட் விளையாட்டு அவ்வளவுக்குள்ளேயே நம்மளுக்கான படிப்பை நம்ம சரியா பார்த்து போயிருக்கோம். படிக்கிற அவ்வளவு 100% கிளியரா படிக்கணும். இந்த விளையாட்டுக்கெல்லாம் படிச்சுட்டு போகக்கூடாது. சரியா? டைம் பாஸுக்கெல்லாம் நீங்க படிக்க கூடாது. 15வது கேள்வி. எல்லா நேர்கதிர்களும் புரோத்தன்கள் அல்ல. எல்லா நேர்கதிர்களும் புரோத்தன்கள் அல்ல. மாறாக ஐதரசன் வாயுவில் இருந்து கிடைக்கும் நேர்கதிர் மட்டுமே புரோத்தனாகும். இக்கூற்றை விளக்கு. முதலாவது செல்லுங்க, இந்த கூற்று சரியா பிள்ளையா? இந்த கூற்று சரியா பிள்ளையான்னு சொல்லுங்க முதலாவது. சொல்லுங்க, அந்த கூற்று சரியா பிள்ளையா? பிள்ளை எல்லாருமே பேசுங்க கிளாஸ். எல்லாருமே பேசணும் கிளாஸ்ல. இந்த ஒரு பக்க சவுண்ட் மட்டும் அந்த கிளாஸ்ல இருக்கப்படாது. எல்லாருமே பேசணும் கிளாஸ்ல. இந்த கூற்று சரி. எஸ், நமக்கு தெரியும் புரோத்தன்கள் வந்து அதாவது நேர்கதிர் வந்து எல்லா நேர்கதிரும் புரோத்தன் இல்லை. ஐதரசனை யூஸ் பண்ணக்குள்ள வார நேர்கதிர் மட்டும் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? புரோத்தன் சொல்லுவோம். அது சரி. எப்படி சொல்றோம்? ஏன் ஐதரசனை யூஸ் பண்ணக்குள்ள மட்டும் வாரது புரோத்தன்? என்ன நடந்துச்சு? புரோத்தன் கண்டுபிடிப்பு என்ன நடந்துச்சு? இது மொத்தமான ஒரு கம்ப்ளீட்டான ரிவிஷனா இருக்குன்னு நம்புறேன் நான். நம்ம படிச்ச அவ்வளவு மொத்தமா ஒரு இடத்துல நம்ம ரிவைஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும் போது. அதுக்காக தான் அந்த எக்ஸாமே நான் வச்சேன். எல்லா சாப்டரையும் தூக்கி ஒரு பேப்பர்ல போட்டுட்டேன். சரியா? என்ன கான்செப்ட்? ரதர்ஃபோர்ட் ஒரு வேலை செய்யறார். தாம்சன் என்ன செஞ்சார்? கெத்தோட்டு கதிர் குழாய்க்குள்ள வேற வேற வாயுக்களை யூஸ் பண்ணி, வேற வேற மின்வாய்களை யூஸ் பண்ணி இந்த கான்செப்ட் எல்லாம் செஞ்சு பாக்குறார். ஒவ்வொரு டைமுமே வார இந்த கெத்தோட்டு கதிர்களுக்கு ஈன் கிளம் விகிதம் பார்க்கிறார். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. அப்ப என்ன முடிவெடுத்தார்? எல்லாருக்குமே அடிப்படையான துணிக்கை யாரு? இலத்திரன் தான் என்று சொல்லி முடிவெடுத்து விஷயத்த முடிச்சு விட்டார். ரதர்ஃபோர்ட் என்ன பார்க்கிறார்? நம்மளும் இது மாதிரி ட்ரை பண்ணுவோம். நம்மளும் என்ன செய்வோம்? இது மாதிரி ட்ரை பண்ணுவோம். நமக்கும் இதே மாதிரி என்ன செய்யும்? ஒரு மாறிலி கிடைச்சால் நம்ம என்ன செய்வோம்? அப்ப நேர்கதிர் இந்த அடிப்படை துணிக்கை இவர் அப்படின்னு நம்ம முடிச்சுட்டு வேலையை பார்ப்போம்னு சொல்லி ட்ரை பண்ணும். ஆனா நமக்கு தெரியும் என்னடா? நமக்கு தெரியும் என்ன பிள்ளைகள்? என்ன தெரியும் நமக்கு? நேர்கதிர்கள் வந்து வேற 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 வாயுக்களை யூஸ் பண்ணக்குள்ள, வேற 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 அழுத்தங்களை யூஸ் பண்ணக்குள்ள, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஐதரசனை யூஸ் பண்ணக்குள்ள இலத்திரன் இழக்கப்பட்ட வார நேரேற்றமுடைய கூறு H+. ஹீலியத்திலிருந்து இலத்திரன் இழக்கப்பட்ட வார உதாரணத்துக்கு ஒரு நைதரசன்ல இருந்து இலத்திரன் இழக்கப்பட்ட வாரது நைட்ரோஜன் பிளஸ்.
ரெண்டு பேர திணிவும் சேம் இல்ல. ஹைட்ரோஜன் திணிவு வேற, நைதரசன் திணிவு வேற. அதுவே வந்து ஒரு 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 நைதரசனை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் அவர் இலத்திரனை இழக்க போகக்குள்ள அழுத்தம் மாற மாற அவருக்கு கிடைக்கிற சக்தி கூட கூட ஒரு இலத்திரனை வெளியாக்கினா ஒரு பிளஸ், ரெண்டு இலத்திரனை வெளியாக்கினா 2 பிளஸ், 3 வெளியாக்கினா 3 பிளஸ். அப்படி பார்த்தால் வேற வேற வாயுக்களை யூஸ் பண்ணக்குள்ள அவர திணிவு சேஞ்ச் ஆகும். அதுவே நம்ம அந்த கொடுக்குற சக்தியை மாத்தக்குள்ள அல்லது வெளியாகிற இலத்திரங்களுடைய எண்ணிக்கை மாற 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 ஏற்றம் சேஞ்ச் ஆகும். அப்ப திணிவும் மாறுது ஏற்றமும் மாறுது என்று சொன்னால் என்ன செய்யுண்டா அவருடைய ஈயின் கிளம் விகிதமும் மாறுது. கத்தோட்டு கதிருக்கு மாறாமலுக்கு இருந்துச்சு, அதனால அடிப்படையில முடிச்சு விட்டோம். ஆனா இவருக்கு என்ன செய்யுது, ஈயின் கிளம் விகிதம் மாறுது. அப்ப என்ன பிரச்சனை வருது, ரதர்ஃபோர்டும் இதே வேலைதான் செய்வார். வேற வேற வாயுக்களை வேற வேற மின்வாய்களை யூஸ் பண்ணி பாக்குற டைம்ல வந்த கத்தோட்டு கதிர்கள்ட அதாவது வந்த நேர்கதிர்கள்ட ஈயின் கிளம் விகிதம் என்ன செய்யல பிள்ளைகள், மாறிலியாக இருக்கவில்லை. ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்கிறார், மாறிக்கிட்டே இருக்கிறார். அப்ப அதுல அவர் செக் பண்ணி பார்க்கிறார், ஐதரசன்ல இருந்து வந்த நேர்கதிருக்குத்தான் ஏற்றம் நல்ல குறைவு, அதே போல அவர்ல இருந்து வந்த நேர்கதிருக்குத்தான் திணிவும் நல்ல குறைவு. அப்ப ஏற்றம் நல்ல குறைவா இருக்கிறதால அந்த ஏற்றத்தை ஒரு அழகு ஏற்றம் சொல்லியும் திணிவ ஒரு அழகு திணிவு சொல்லியும் சொல்றார். இந்த ரெண்டு பேரும் வந்து மொத்தமான ஏற்றத்திட மினிமம் பெருமானம், அதே போல திணிவிட மினிமம் பெருமானமா இருக்கிறதால ஐதரசன்ல இருக்கிற நேர்கதிர் தான் எல்லாருக்கும் அடிப்படை, அதுக்கு புரோத்தன் என்று சொல்லி பேர் வைக்கிறார் என்று சொல்லி பார்த்திருப்போம். இப்படி நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா, நீங்க இதை எழுதியிருந்தா போதும். சில பேர் என்ன செஞ்சிருந்தீங்க என்றால் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக சில விஷயம் யூஸ் பண்ணிருந்தேன். என்ன ஐதரசன் அணுவன் தெரியும் ஒன்றுக்கு ஒன்று, ஏன்னா ஐதரசன் சும்மா சொல்ல இயலாது, அக்யூரேட்டா 100% கிளியரா படிச்ச புள்ள சொல்லும் சார் அது ஐதரசன் என்று சொல்ல இயலாது, ஐதரசன் ஒன்றுக்கு ஒன்று என்று சொல்லணும். ஏன் ஐதரசன் ஒன்றுக்கு ரெண்டுன்னா அது வேற, அங்க அந்த கதை சரிப்பட்டு வராது, அது புரோத்தன் இல்லை. ஐதரசன் ஒன்றுக்கு ஒன்று என்று சொன்னால் அதுல ஒரு புரோத்தனும் ஒரு இலத்திரனும் மட்டும்தான் இருக்கும், நியூட்ரன் இல்லை. அப்ப அந்த ஐதரசன் ஒன்று கொண்டு சொல்ற அந்த சமதானில இருந்து ஒரு இலத்திரன் வெளியே போனா மிச்சமா இருக்கிற அந்த H பிளஸ் இருக்குதானே, மிச்சமா இருக்கிற அந்த H பிளஸ்ல என்ன மட்டும் இருக்கும், இலத்திரன் வெளியே போயிட்டார், பேலன்ஸா இருக்கிறது ஒரு புரோத்தன் மட்டும். அப்ப ஒரு H பிளஸ் அசையக்குள்ள அசைறது என்ன, ஒரு புரோத்தன் அசைது, அதுல மட்டும்தான் புரோத்தன் ஒரே ஒரு புரோத்தன் பேலன்ஸா இருக்கும். அதனால ஐதரசன்ல இருந்து வெளியாகிறவர் ஐதரசன்ல இருந்து விளைவாகிறவரை அந்த அந்த நேர்கதிரை நம்ம புரோத்தன் சொல்லுவோம். அதுவே ஃபார் எக்ஸாம்பிள் ஹீலியத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் 2க்கு 4, அதாவது 2 இலத்திரனும் 2 புரோத்தனும் 2 நியூட்ரனும் இருக்க போகுது. அப்ப அந்த 2 இலத்திரனும் வெளியே போயிட்டு இருந்தால் மிச்சம் என்ன இருக்குண்டா, 2 புரோத்தன் 2 நியூட்ரன். இப்ப ஹீலியம் 2+ நான் ஒரு புரோத்தன் என்று சொல்லிடுமா, இல்ல அது 2 புரோத்தன் 2 நியூட்ரன், அப்ப அவர் புரோத்தன் இல்லை. சோ இதைத்தான் நம்ம சொல்லுவோம். இப்படி சில பேர் எழுதி வச்சிருந்தீங்க, அதுக்கும் நான் ஒரு ½ மார்க்ஸ் போட்டிருந்தேன், உங்களோட கன்செப்ட் ஓகேங்கிறதால. பட் அக்யூரேட்டான மெத்தட் என்ன, இந்த ஈயின் கிளம் விகிதத்தை வச்சு நீங்க வழங்கப்படுத்தி இருக்கோம். கிளியரா பிள்ளை, கிளியரடா? தியரி தெளிவாக படிச்ச பிள்ளைக்கு இது ஒரு குழப்பம் இல்லாத ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஏதாவது தியரியில குழப்பம் இருந்திருந்தால் உங்களுக்கு சொன்ன விஷயம் மேபி உங்களுக்கு குழப்பம் இருக்கலாம். சொல்ல கிளியரா, அது சொன்ன விஷயம் அவ்வளவும் கிளியரா விளங்கிச்சோம். ஏதாவது குழப்பம் இருக்கா? சோ 100% கிளியர்னு சொன்னாலே தெரிஞ்சு போடுங்கடா, 100% கிளியர்னு சொன்னாலும் 15 கேள்விக்கு முடிய எக்ஸ்பிளனேஷன் தந்திருக்கேன். 15 கேள்வியும் எனக்கு 100% கிளியரா வழங்கப்படுத்தியிருக்கேன். 100% கிளியரானா விளங்கி எடுத்திருக்கேன் என்று சொன்னால் போடுங்க செட்ல. எல்லாருமே உங்களோட ஒப்பீனியனை போடுங்க, எஸ்ஸா நோவா, 100% கிளியரா.